ஒரு அமாவாசைக்கும் 10 லட்சம் 20 லட்சம் கோயிலுக்கு போனா பத்தாது. ஒரு அமாவாசைக்கும் உண்டில எத்துமே கோடி கோடியா லட்சம் லட்சமா கொட்டிட்டு வந்தா பத்தாது. ஒரு பௌர்ணமிக்கும் நடப்பாதை போயிரன்ட்டு அங்கிருந்து போய் சிறப்பு தரிசனம் சொல்லிட்டு ஐயங்களுக்கு 1000 2000 வெளியில இருந்து எத்துமே உள்ள விட்டு சாமி சிறப்பு தரிசனம் பார்த்துட்டு வர பாரு, அதெல்லாம் பத்தாது. அதுக்கும் மேல ஒண்ணு இருக்கு பார். நம்ம நாடு, நம்ம இந்தியா, நம்ம தமிழ்நாடு எல்லா மதத்திற்கும் சொந்தமானதுதான். எனக்கு மட்டும் சொந்தமானது நான் சொல்லவும் மாட்டேன். இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் எல்லாருக்கும் 3 பேருக்கும் ஏற்ற நாடுதான். ஆனால் ஒரே ஒரு கார்த்திகை தீபம் ஒரு விளக்கேற்றதுல என்னடா குறைஞ்சிரும்? நான் கேட்கிறேன். ஒரு செத்த ரவுடிக்காக ஆயிரக்கணக்கான போலீஸ் இறக்கி பாதுகாப்பு கொடுக்க சொல்ற அரசாங்கம் அவங்க பாட்டு போக போறாங்க, சாமி கும்பிட போறாங்க, இறங்கி கீழே போயிட்டே இருக்க போறாங்க. அங்க யார் என்ன பண்ண போறாங்க? இந்துக்கள்லாம் அவ்வளவு கேவலமானவங்களாம் இல்லடா. போய் எல்லாரையும் பிரச்சனை பண்றது, எல்லாரையும் சண்டை விட்டு கொடுத்துட்டு போறவன் தான் இந்து. புரியுதா? அதாவது இந்துக்கள் காசுல உண்டில வர பணத்தை வச்சு எல்லா மதத்துக்கும் நல்லது செய்யற அரசாங்கம் அந்த இந்துக்களுக்கான மனசை புண்படுத்துது. ஏன்? இந்துக்கள் ஒற்றுமை இல்ல, அதானே? ஒன்னே ஒண்ணுதான், சிந்திச்சு பாரு. இதே விஷயத்த ஒரு இஸ்லாமியருக்கோ ஒரு கிறிஸ்தவருக்கோ இந்த அரசாங்கம் தடை விதிக்குமா? அது ஒரு கோர்ட்டு வந்து விளக்க ஏத்துங்கன்னு சொல்லுது. டேய், 1/2 மணி நேரம் மிஞ்சி போனா நிப்பாங்களா அந்த கோயிலாண்ட? யோசிச்சு பாரு, 1/2 மணி நேரம் நிப்பாங்களா? சாமி கும்பிட போறான், வரப்போறான், அவ்வளவுதான் இல்லையா? எதுக்கு இதை ஒரு கலவரமாக்கி அதுக்கு தடைய பண்ணி அதுக்கு மக்கள் போராட்டம் பண்ணி பிரச்சனை பண்ணி எதுக்கு? இதுக்கு உடனே சொம்பு தூக்கிக்கலாம் வந்துட்டான். ஒருத்தன் சொல்றான் இந்த கேஸ்ல கைது பண்ணுமா, ஒருத்தனுக்கு இந்த கேஸ்ல கைது பண்ணுமா, உங்களெல்லாம் கைது பண்ணும். அதுல இப்ப புதுசா ஒருத்தன் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒருத்தன் வந்திருக்கான். இந்த பொண்ணுங்களெல்லாம் வாங்க நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கம்யூனிஸ்டுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருந்தது, நல்ல உண்மையிலேயே நல்ல ஒரு லஞ்சம் வாங்காத ஒரு அருமையான ஒரு இயக்கமா இருந்தது. இப்போ ஒருத்த புதுசா வந்திருக்கான். அவன் வந்ததுல இருந்து எல்லாமே இடம் குறைந்தான். நான் வா பொண்ணுங்களை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நான் உனக்கு ரூம் தரேன், நான் உனக்கு தாலி கட்ட வைக்கிறேன், நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி அந்த கம்யூனிஸ்டோட கட்சியே நாசம் பண்ணிட்டான். அவன் வந்து ஏற்கனவே ஒரு சில கட்சிக்காரனுக்கு வீணா போனவங்க இருக்காங்க, அது வேற விஷயம். இவன் வந்து இந்த கட்சி நல்ல பேர் இருந்தது, ஒரு நியாயமான கட்சின்றே நாசம் பண்ணிட்டான். ஓகேவா? ஆக மொத்தத்தில் என்னோட ஒரே ஒரு இதுல ஒரு வருத்தம் என்னன்னா, இந்துக்களாகிய நீங்கள் கோயிலுக்கு போறது முக்கியம் இல்ல, வலம் சுத்தி வர்றது முக்கியம் இல்ல, லட்சம் லட்சமா எத்தனை உண்டியில போறது முக்கியம் இல்ல. இந்துக்கள் மேல பயம் இல்லாம ஆட்டம் போடுறானுங்க பார், அவங்களுக்கு எதிரான ஒரு நிலையை எடுக்கணும். எங்கள் இந்துவை எதிர்த்தால் நாங்க உனக்கு ஓட்டு போட்ட மாட்டோம்னா ஒவ்வொரு இந்து மனசுலயும் நிக்கணும். அப்பதான் அவனுக்கு பயம் இருக்கும். எவ்வளவு தைரியம் இருந்தால் நம்மள விளக்கேற்ற கூடாதுன்னு சொல்லுவான் நம்ம முருகர் மலையில. சிந்திச்சு பாருங்க, என்ன தைரியம்? நமக்கு ஓட்டு போட்டுருவானுங்க என்ன பண்ணாலும் இந்துக்கள் அப்படின்ற ஒரே இது. இதே இந்த முஸ்லீம் கிறிஸ்டின் இதை பண்ணுவானா? பண்ண மாட்டான், பண்ண முடியவும் முடியாது. ஏன்னா பயம், ஓட்டு போட மாட்டாங்கன்னு. ஆனா இந்துக்கள் இழிச்ச வாயன், ஜாதி பார்த்து கட்சி பார்த்து ஓட்டை குத்திட்டு வருவான்ற ஒரு தைரியம். இந்த தைரியத்தை இந்த 2026 உடைப்பீங்களா? உடைக்கணும், உடைப்பீங்க, நம்பிக்கை இருக்கு, பார்ப்போம்.